எல்லாருக்கும் வணக்கங்க. கத்திரிக்காயில் ஒரு தாட்டி இந்த மாதிரி சமைச்சு சுடு சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிடுவாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். நானுங்க இந்த நீட்டு கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்குங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய். இது ஒரு கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கலாங்க. நம்ம அரிஞ்ச கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு இது கூட இந்த காய் கூடவே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. பிரட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டையுமே அதே எண்ணெயில் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டு எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறங்க அதே எண்ணெயில் நம்ம மசால் போட்டு பரட்டி வச்சுக்கிற கத்திரிக்காயையும் நல்லா மசீர வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி எடுத்துகிட்டு எல்லா பொருளையும் நம்ம கையிலேயே மசிச்சுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா பொடிச்சு விட்டு போட்டு நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா குழைய பிசைஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி நல்லா பிரட்டி எடுத்தால் சூப்பராக ஒரு துவையல் டைப்பில் கத்திரிக்காயை வச்சு சிம்பிளான ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் சுடு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.